மிச்சம் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அடமான வச்சு இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பணம் இருந்தால் போதும், கம்பெனியை ரன் பண்ணுறேன். எழுந்ததோட 2 மடங்கு ஜாஸ்தி சம்பாரிச்சு காட்டுறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன். நான் ஒத்துக்கிறேன், என்னோட தோல்வியை நான் முழுசாக ஒத்துக்கிறேன். இதுக்கு மேலே ஆஃபீஸ் நிர்வாகத்தெல்லாம் நீயே பார்த்துக்கோ. நீ சொன்னதை நீ செஞ்சு காட்டு. அதுக்கு நீ 1 வருஷமா 6 மாசமா எடுத்துக்கோ. நீ சொன்னதை மட்டும் நீ செஞ்சு காட்டிட்டீன்னா அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன். கேட்டுக்கிறேன். செல்வம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இது உனக்கும் எனக்குமான போட்டியோ பந்தயமோ இல்ல. என்னை எதிரியா பார்க்காத. நான் உன் மேல உண்மையான அக்கறையும் அன்பும் வச்சிருக்கேன். உன்னை லவ் பண்ற செல்வம். சரி விடு. மனசுக்குள்ள ஏகப்பட்ட ஏமாற்றம், கோபதாபம், உள்ளுக்குள்ள ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ். அதனால நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பெரிய இடைவெளி உண்டானதை நான் உணர்றேன். இது பாரு நந்தினி, இப்ப நான் டோட்டலா சரண்டர் ஆகி தான் இருந்த மிச்சம் மீதி சொத்து அடமான வச்சு இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற கடைசி மிச்சம். இதை வச்சு நீ தான் மறுபடியும் எழுந்தது எல்லாத்தையும் மீட்கணும். அது ஒன்னாலதான் முடியும். நிச்சயமா அது என்னால முடியும் செல்வம். நீ இதே மாதிரி எப்பவும் என்கிட்ட வெளிப்படையா இருந்தேன்னா புது தெம்போட உன்னை மோசம் பண்ணவங்களுக்கெல்லாம் பாடம் கத்து கொடுத்துட்டு உன்னை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவேன். என்ன நம்பு. நம்பிதானே பணத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்தா. சரி, எனக்கு யூனியன் ஆஃபீஸ் வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். சார் இப்போதான் வெளியே போனாங்க மேடம். நான் நந்தினி மேடம் தான்ப்பா பார்க்கணும். மேடம் உள்ளதான் இருக்காங்க, போய் பாருங்க. நந்தினி. என்ன ஆண்டி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? செல்வம் வெளியில போறத பாத்துட்டு தாமா வரேன். என்ன ஆண்டி இப்படி திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வரீங்க? நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க வந்தது செல்வம் பார்த்தா என்ன ஆகுறது? கவலையே படாத. செல்வம் இருந்திருந்தா அவனை பார்த்து உதவி கேக்குற மாதிரி நடிக்கலாம் தான் நான் வந்தேன். நல்ல வேளை அவன் வெளியே போயிட்டான். அப்படி என்ன தலை போற விஷயம்? போன்லயே சொல்லிருக்கலாம்ல. இது போன்ல பேசுற விஷயம் இல்லம்மா, நேர்ல பார்த்து சொல்ற விஷயம். ஏன் நல்ல நேரம் நீ மகாலட்சுமியோடயே உட்கார்ந்து இருக்க. சரி சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல நந்தினி, ரொம்ப நாளா பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்த என் பொண்ணு ராணியையும் மாப்பிள்ளையையும் எதேச்சியும் ஆஸ்பத்திரி வாசல்ல பார்த்தேன். எப்படி இருந்த என் மாப்பிள்ளை இப்ப எப்படி ஆயிட்டாரு? அவருக்கு உடம்பு சரியில்லையா, கிட்னி பிரச்சனையா, ஆபரேஷன் பண்ணணுமா. வசதி வாய்ப்பெல்லாம் போய் இப்ப என் பொண்ணு சம்பாத்தியத்துலதான் அந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆபரேஷன் செலவுக்கு பணம் இல்லமான்னு சொல்லி என்கிட்ட ஓன்னு அழுதா. ஆனா நான் தான் நீ இருக்கிற தைரியத்துல பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொண்டு வரேன்னு தைரியம் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால நீ ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தனா நல்லா இருக்கும். என்னது, 10 லட்சமா? ஆமா நந்தினி, என் பொண்ணோட தாலிய காப்பாத்தணும். அதனால நீ எனக்கு அந்த பணத்தை கொடு. இதுவே நீ எனக்கு பண்ற கடைசி உதவியா இருக்கட்டும். என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறீங்க. 10 லட்சம் ரூபானா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நந்தினி ஒரு மாதிரி பேசுற? 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா அதை கொடுக்கறதுல உனக்கு எதுவும் கஷ்டம் இருக்க போறது இல்லையே. நீ கஷ்டப்பட்டதையா கொடுக்க போற? இன்னொருத்தர் பணத்தை தானே எடுத்து கொடுக்க போற. அதுல உனக்கு என்ன கஷ்டம்? செல்வமே சொத்துல பாதிய பறி கொடுத்துட்டு மீதி சொத்தை அடமான வச்சு கொண்டு வந்த பணம் இது. இந்த பணத்தை வச்சுதான் ஆபீஸ ரன் பண்ணணும், விட்டதை பிடிக்கணும். நீங்க பாட்டுக்கு நிலைமை புரியாம லட்சக்கணக்கில் பணம் கேக்குறீங்க. ஏதோ 5000 10,000 பரவாயில்ல, இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன நந்தினி, என் மாப்பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணணும், என் பொண்ணு தலைய காப்பாத்தணும்னு சொல்லிதானே இப்போ உங்ககிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இத பாரு, இந்த வாட்டி பணத்தை கொடுத்துரு. இனிமே எதுக்காகவும் நான் உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன். நான் உனக்கு எவ்வளவுலாம் செஞ்சிருக்கேன், அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால என் மொத்த கணக்கையும் முடிச்சிரு. என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? நீங்களும் நானும் சேர்ந்து என்ன கொள்ளை அடிச்சோம். ஒரு வகையில நாம 2 பேரும் செஞ்சதுக்கு பேர் என்ன? கொள்ளை தானே.
அர்ச்சனாவோட வாழ்க்கையை கொள்ளையடிச்சுதானே நீ இப்ப இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க. நீயும் நானும் என்ன பேசிக்கிட்டோம்? அர்ச்சனா இடத்துக்கு நீ வரணும், உன் இடத்துக்கு என் புள்ள வாசு வரணும் தானே. தராதரம் தெரியாத ஓன் கூட எல்லாம் கூட்டு வச்சுக்கிட்டது எவ்வளவு தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சல்லி காசு கூட தர முடியாது. முதல்ல எழுந்து வெளியில போ. நந்தினி, என்ன பகச்சுக்காத, அது உன் வாழ்க்கைக்கு நல்லது இல்ல. என்ன மிரட்டி பாக்குறியா? நான் எதையும் சந்திக்க தயாரா தான் இருக்கேன். படிக்காத தற்குறி, உலகம் தெரியாத பொம்பளை, நீ என்ன மிரட்டி பாக்குறியா? முதல்ல எங்கேயாவது வெளியில போ. ஆமாண்டிமா, நான் உன்ன மாதிரி படிக்காதவதான், உலக அறியாத பொம்பளை தான். ஆனா குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கி நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசமாக்குறதுல அந்த கூனிக்கே பாடம் கத்து கொடுக்கறவடினா என்கிட்ட மோதாத. உன்னால ஆனத பாத்துக்கோ. ₹1 கூட தர முடியாது. மறுபடியும் சொல்றேன், நல்லா யோசிச்சுக்க. என்ன பகச்சுக்காத, பின்னாடி வருத்தப்படுவ. ஏய், என்ன சும்மா பூச்சாண்டி காட்டுறியா? இப்பவே போலீஸ கூப்பிட்டு வீடு புகுந்து திருட வந்தேன்னு உன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ள முடியும். பாக்குறியா? ஏதோ இத்தனை நாள் பழகுன தோஷத்துக்காக சும்மா விடுறேன். போடி வெளியில. என்ன அடி துரத்துற? இத்தனை நாள் உன் துரோகத்துக்கெல்லாம் துணையா இருந்த எனக்கு நன்றி கடன் காட்டிட்டல. ஏய், சீப்பா வெளியில. போறேன்டி, பாக்கியத்தை பகச்சுக்கிட்டல. நான் யாருன்றத காட்டுறேன்டி உனக்கு. மேடம் ஒரு நிமிஷம். யாரை பார்க்கணும்? செல்வத்தை பார்க்கணும். இல்ல மேடம், அவர் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. நான் இப்ப அவர்கிட்ட பார்க்க முடியாது. முக்கியமான விஷயம் சொல்லணும். பாக்கியம் வந்திருக்கேன்னு போய் உங்க சார் கிட்ட சொல்லு போ. சரி. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு டிசிஷன். நீங்க சார், பாக்யம்னு ஒரு அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இங்க வந்திருக்காங்களா? வெளியில இருக்காங்க சார். பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பு போ. ஓகே சார். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அந்த டீடைல் எல்லாம் செக் பண்ண சொன்னீங்க. அவர் உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க கிளம்புங்க மேடம். இல்ல நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லு போ. மேடம், அவர் மீட்டிங்ல இருக்காரு மேடம். நீங்க கிளம்புங்க மேடம். நான் அவர்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லலையா? இது அவர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அவர் வாழ்க்கையை புரட்டி போட்ட விஷயம், அவர் வாழ்க்கையை காப்பாத்திக்க போற விஷயம்னு சொல்லுங்க போங்க. கொஞ்சம் இருங்க. அதனால நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா, என்னாச்சு? போயிட்டாங்களா இல்லையா? சார், எவ்வளவு சொல்லியும் கேட்காம உங்களை பார்த்துட்டு தான் போவேன் பிடிவாதமா இருக்காங்க சார். என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் இவ்வளவு தூரம் செல்வம், சொல்லி செல்வம், நீ என்ன பார்க்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்போ உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிற விஷயம், உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற விஷயம், மிச்சம் இருக்கிற உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க போற விஷயம். இது வரைக்கும் நான் என்ன பண்ணேன், யாரெல்லாம் என்ன பண்ணாங்கங்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. கொஞ்சம் கூட அறிவு இல்ல. முக்கியமான உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்படியே உள்ள வந்து பேசிட்டு இருக்கிறது. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் தனியா வா. உன்னை பச்சை குழந்தையில இருந்து எடுத்து வளர்த்தேங்கிற உரிமையில கேக்குறேன். நாங்க வெளியே வெயிட் பண்றோம் சார். நீங்க பேசுங்க. வாங்க சார், போவோம். செல்வம், நான் உனக்கு பாவம் பண்ணிட்டேன். தாய்ங்கிற ஸ்தானத்துல இருந்தாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்ன இதெல்லாம் கால் எல்லாம் விழுந்துகிட்டு? அதான் மாசம் மாசம் உங்க செலவுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து அமைச்சிட்டு இருக்கல. இப்ப எதை எதிர்பார்த்து இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் எதையும் எதிர்பார்த்து இப்ப உங்ககிட்ட வரல. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடிதான் வந்திருக்கேன். இனிமேலாவது நீ சுதாரிச்சுக்கிட்டு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழணும். சில பேரை பத்தின உண்மையை சொல்லி அவங்க முகமுடிய கிழிக்க தான் வந்திருக்கேன். என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. செல்வம், இத்தனை நாள் உன் வாழ்க்கையில கஷ்டம்னு வந்ததுக்கு நானும் வாசுவும் தான் காரணம். நீ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணம் அர்ச்சனாவும் அவன் மாதிரி நல்ல மனசு உள்ள உங்க அப்பாவும் மத்தவங்களும் தான். வாசு எப்பவோ திருந்திட்டான். ரேவதி அவனை திருத்திட்டா. என்னையும் அவன் திருந்துன்னு சொன்னான். ஆனா நான் திருந்தல. அர்ச்சனா மேல உள்ள கோவத்திலையும் நீ என்னை வெறுத்து ஒதுக்கிட்டேங்கிற ஆத்திரத்திலையும் நான் உனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிட்டேன். திருந்தறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைச்சும் நான் திருந்தல. தொடர்ந்து பாவத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் என் வயித்துல பிறந்த ராணி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஏற்கனவே நீங்க செஞ்ச பாவம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்ப என்ன பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? உன் வாழ்க்கையில உன் பக்கத்துல இருந்துகிட்டே உன் கண்ணுக்கு தெரியாம உன்னை பாடா படுத்திக்கிட்டு இருக்காளே அந்த நந்தினி, அவளை உன் வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி விட்டதுதான் நான் செஞ்ச பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம். நந்தினியை நீ சாதாரணமா நினைச்சிடாத செல்வம். அவ நல்லவளே இல்ல. உன் வாழ்க்கையில உன்னை பிடிச்ச ஏழரை சனி அவ.
அர்ச்சனாங்கிற மகராசியை தள்ளி வச்சுட்டு உன் வாழ்க்கையிலயும் வீட்டுக்குள்ளேயும் நந்தினிங்கிற ஏழரைய சேர்த்து வச்சிருக்கியே, அது தானா நடந்ததில்ல. நானும் நந்தினியும் சேர்ந்து போட்ட சதி திட்டமும் சூழ்ச்சியும் தான் காரணம். நீதான் உலகம், நீதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த அப்பாவி அர்ச்சனாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு, நந்தினி தான் உன்னோட உலகம், அவ தான் உனக்கேத்த பொண்டாட்டின்னு உன் மனசுல நினைக்க வச்சதெல்லாம் நானும் நந்தினியும் சேர்ந்து செஞ்ச வேலைதான். ஆரம்பத்துல நந்தினி உனக்கு எவ்வளவோ நல்லதெல்லாம் பண்ணிருக்காங்கிறது உண்மைதான். ஆனா எப்போ உன் மாமியார் நந்தினியால தான் பொண்ணு அர்ச்சனாவோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு நினைச்சு அவளை தொடப்பத்தால அடிச்சு அவமானப்படுத்தினாங்களோ, அப்பல இருந்து அவ மனசுல பழிவாங்குற எண்ணம் உருவாயிடுச்சு. அந்த எண்ணத்தை அணையாம பாத்துக்கிட்டது, அதை ஊதி பெருசாக்குனது எல்லாமே நான் தான். நீ என்ன புறக்கணிச்சது, வாசுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலங்கிறது எல்லாத்துக்கும் அர்ச்சனா தான் காரணம்னு நினைச்சு நந்தினியை தூண்டி விட்டு அர்ச்சனாவுக்கு எதிராக மாத்தினவளும் நான் தான். ஆரம்பத்துல இருந்து நடந்த உண்மை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ நந்தினியோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கணும். தப்பே பண்ணாத உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஊரே கள்ளு நாடே கள்ளுன்னு செஞ்சால அந்த சிவகாமி அம்மா, அந்த அம்மாவை பழி வாங்கறதுக்காக தானே நீ செல்வம் வீட்டுல வந்து தங்கி இருக்க. ஆண்டி அது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். என் புள்ள வாசு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அவன் பொண்டாட்டி இப்ப நிறமாசமா இருக்கும்போது அவன் மனசை சபலப்படுத்துறது ரொம்ப சுலபம். ஆனா அர்ச்சனா அங்க இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே நடக்காது. நீயும் செல்வமும் எங்கேயாவது வெளியூருக்கு தனியா போகணும். போற இடத்துல அவனை எப்படியாவது மயக்கி உன் பக்கம் வளைச்சு போட்டுக்க. நான் சொல்றது புரியுதில்ல? எப்படியாவது ஒரு வாட்டி அவனை வளைச்சு போட்டுட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அவன் ருசி கண்ட பூனையா உன்னையே சுத்தி சுத்தி வருவான். நீயும் உன் சபதத்துல ஜெயிச்ச மாதிரி தான். இப்போ முதல்ல செல்வத்தை குடிக்க அடிமையாக்கணும். அதுக்கப்புறம் தான் அவனை உன் கூட குடும்பம் நடத்த வச்சு உனக்கு அவனை அடிமையாக்க முடியும். என்னம்மா இவ்வளவு யோசிக்கிற? மறுபடியும் செல்வத்தை குடிகாரனை ஆக்க முடியாதா? முடியும், நிச்சயமா முடியும். தப்பு அர்ச்சனா, டாக்டர் தள்ளி படுக்க சொன்னார்ல. பாபா அர்ச்சனா, குட் நைட். ஆனா இனிமே நான் குடிக்க மாட்டேன். செல்வத்துக்கு முழிப்பு வந்ததும் நான் டக்குன்னு கெட்டு போன மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணேன். பதறி போயிட்டாரு. நான் துடிச்சதை விட அவர் தான் அதிகமா துடிச்சாரு. அவரை நம்ப வைக்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட கெட்டு போன மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அன்னைக்கு எதுவுமே நடக்கலைங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நான் சொல்லிதான் உங்களுக்கே தெரியும். இப்ப டைம் நைட் 10 o'clock. ஃப்ளைட் நாளைக்கு 7 மணிக்கு. 4 மணிக்கு நான் ஏர்போர்ட் கிளம்பணும். இன்னும் 18 மணி நேரம் இருக்கு. இந்த 18 மணி நேரத்துல அந்த செல்வம் வாயாலேயே நீ இங்கிருந்து போகாதன்னு நான் சொல்ல வைக்கிறேன்.
இல்லாம இங்க வந்துட்டு போறது இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? ஏன்னா அர்ச்சனா இன்னும் அவங்க அப்பா அம்மாவோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை நீ இங்க இருக்கிற விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஏற்கனவே உன்னை தொடப்பத்தால அடிச்சவோ இன்னும் என்னென்ன செய்வாளோ, எதால அடிப்பாளோ. அப்போ அர்ச்சனா கிட்ட கோச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போகாம இருக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? யாரால பிரச்சனை? என்னாலதான். என்னம்மா சொல்ற? இப்பதான் உன் பிரச்சனையா இருக்குமான்னு கேட்டதுக்கே இல்லன்னு சொன்ன, இப்ப இப்படி சொல்ற? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. அர்ச்சனா அவங்க அப்பா அம்மாவை கோயில சந்திக்கிற விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்கல்ல. ஆமா, அத அழகா செல்வத்துக்கிட்ட போட்டு கொடுத்தேன். அதான் பிரச்சனைக்கு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா விஷயம்? ரொம்ப சந்தோஷம். போதையில சுயநினைவே இல்லாத போது கூட செல்வ மனசுல அர்ச்சனா தான் இருக்கா. என்னால அந்த நிலைமையில கூட நான் நினைச்சதை சாதிக்க முடியல. முதல்ல செல்வத்தோட மனசுல இருந்து அந்த அர்ச்சனாவை முழுசா பிரிக்கணும். செல்வம் அர்ச்சனா அந்யோன்யத்துல விரிசலை உண்டு பண்ணணும். அந்த விரிசலை விரிவுபடுத்தி பெரிய இடைவெளி உண்டாக்கி அதுக்கு நடுவுல வீடு கட்டி நான் குடும்பம் நடத்தணும். அர்ச்சனா கார்ல பாம்பு வைக்க ஏற்பாடு பண்ணதே நான் தான்.